ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சிந்தித்து வாழ்கிற நல்ல நாட்களை வர நாட்கள் மாறுவதாக. நான் யார், எங்கே போகிறேன், என்னுடைய ஆயத்தம் உண்டா என்று சிந்திக்கிற நாட்களாய் மாறட்டும். ராஜாக்களின் நாட்களில் அவர்கள் அவையிலே சில புலவர்களை வைத்திருப்பார்கள், சில ஞானிகளை வைத்திருப்பார்கள். சந்தோஷப்படுத்த சில விகடன், நம்ம வந்து கோமாளின்னு சொல்ற பார்த்தீங்களா, ஜோக்கர், அது மாதிரி ஆட்கள் வச்சிருப்பாங்க. அவையிலே சில காரியங்களை செய்ய. அதுபோல ஒரு ராஜா நல்ல ஒரு விகடனை வைத்திருந்தான். அப்பொழுது அவன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வைப்பான். அதே நேரம் அவன் சாதாரணமான நாளில் சிந்திக்க வைக்கிறான். ஒரு நாள் ராஜா இந்த விகடனை பார்த்து ஒரு கோலை கையில கொடுத்தாருங்க, வான்னு சொல்லி கையில கொடுத்து சொன்னார், சபையிலே உன்னை விட பெரிய முட்டாளை என்னைக்கு பார்க்கிறாயோ அன்றைக்கு இந்த கோலை அவன் கையில கொடு, அதுவரை நீ வைத்துக் கொள்ளுன்னு சொன்னார். அவனும் வருத்தப்படவில்லை, சந்தோஷப்பட்டு விட்டான். திடீரென்று தன்னை நேசிக்கிற ராஜா, என்னுடைய பிரபு மரணப்படுக்கையில் இருக்கிறார்னு கேள்விப்பட்டு பார்க்க போனா அனுமதி கிடைத்தது. ராஜாவை எங்க போகிறேன், பிரயாணம் போகிறீங்களா, வேடிக்கையாக கேட்டான். தூர பிரயாணமா பக்கத்து பிரயாணமான்னு கேட்டான். பிரபு சொன்னார், ராஜா தூர பிரயாணம் போகிறேன், ஒரு மாதத்தில் திருப்பி வந்து விடுவீர்களா என்ன கேட்டான். அவர் இல்லை, எனக்கு தசையாது தலையா செய்தார். அப்படியானால் வெகு தூர பயணமா? ஆமா, நீ சொல்லுகிற மாதிரி வெகு தூர பயணம் என்று. அவன் கேட்டான், அதுக்கு ஆயத்தமெல்லாம் செய்து விட்டீர்களா? வெகு தூர பிரயாணம் என்று சொல்கிறீர்களே, பயணம் என்றால் அதுக்கு ஆயத்தமெல்லாம் செய்து விட்டீர்களா? அவர் சொன்னார், ஒரு ஆயத்தமும் செய்யவில்லை என்று. சடுதியாய் அது தன் கையில் இருந்த கோலை தன் பிரபுவின் கையில கொடுத்து சொன்னானா, நான் என்னை விட பெரிய மூடனை கண்டுபிடித்து விட்டேன், இந்த கோலை நீரை வைத்துக் கொள்ளும் என்று கொடுத்தான். ராஜா வெட்கப்பட்டான். எத்தனை உண்மை தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை 70 அல்லது 80 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80. ஆனா ஒரு நாள் போகிறோம். அப்புறம் இருந்து சென்னை போகும்போது 4 நாள் பிரயாணமானால் ஒரு பெரிய லக்கேஜ், உள் வஸ்திரங்கள், வெளி வஸ்திரங்கள், மாற்று வஸ்திரங்கள், குளிர் நாட்களானால் ஜர்க்கின், இவ்வளவு ஆயத்தம். ஃப்ளாஸ்கில் தண்ணி, டிக்கெட் எடுத்து வச்சிருப்போம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோமான்னு பார்த்துருவோம். ஆமா, ஹேண்ட்பேக் வச்சிருப்போம். எவ்வளவு ஆயத்தம். நம்ம யார் கையும் எதிர்பார்க்க கூடாது. சாதாரணமா 4 நாள் 5 நாள். இப்ப நான் நிறைய பிரயாணம் பண்ணுகிறவன், வாரத்தில் பல நாட்கள் கன்வென்ஷன்ல போக உள்ளூர்ல வெளியிலும் பிரயாணப்படுகிறேன். ஆயத்தத்தை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும். அப்படி இருந்தும் சில நாட்கள் மறந்து விடுவேன். சில நாள் முக்கியமா டவலை மறந்துருப்பேன். சில நாள் பார்த்தீங்கன்னா அந்த பவுச் அதை மறந்து வச்சுட்டு போயிடுவேன். அப்படி எத்தனை நடந்திருக்கிறது. ஆயத்தம் ரொம்ப அவசியம். நம்முடைய பிரயாணம் இங்க நோக்கி அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் நோக்கி பிரயாணமானது போல நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து பரலோக ராஜ்யம் பிரயாணமாகிறோம். ஒருவர் சொன்னார், 10 மாதம் நான் பையூரில் இருந்தேன், இப்பொழுது நான் பொய்யூரில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் மெய்யூர் போவேன் என்று. பையூர் என்றால் தாயின் கற்பம் 10 மாதம், பொய்யூர் என்றால் இந்த உலகம் எங்கேயும் போய் எதிலையும் போய். ஆனால் மெய்யூர் என்றால் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு ஒரே வழி இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆயத்தம் உண்டா? யோசித்து பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்பதை வாசிக்க கேட்கலாம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமோஸ் 4:12. ஆமோஸ் 4:12 வேதம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. என்ன ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாகிற. தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்க. நிறைய விஷயத்தை ஆயத்தப்படுறோம். பிள்ளைகள் திருமணம் வருகிறது, ஆயத்தப்படுகிறோம். பண்டிகை நாட்கள் வருகிறது, ஆயத்தமாகிறோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய விஷயங்கள், டூர் போகிறோம், ஆயத்தமாக, எல்லாம் சரிதான். இந்த உலக வாழ்க்கை முடியும் போது காலங்கள் போய்விட்டது. 50 வருஷம், 20 வருஷம் தான் கேரண்டி. 80 வயசு ஆயிட்டு எப்போ போவீங்கன்னு தெரியல. ஒன்று நரகம் அல்லது பரலோகம். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு கர்த்தர். ரட்சிக்கப்படுங்கள், மன திரும்பி பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் ஒழுங்கி ஞானஸ்நானம் பெறுங்கள், அந்நிய பாஷை அபிஷேகம் பெறுங்கள், உள்ளும் பிரமமான பரிசுத்தத்தோடு வாழுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், நற்கிரியை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், சுவிசேஷம் அறியுங்கள். ஆயத்தமாருங்க, ஆயத்தப்படுங்க. இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. காலங்கள், சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது. தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். மனுஷகுமார் நினையாத நாளில் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாருங்கள். மத்தேயு 24:44 சொல்கிறது. ஆமென். மனுஷகுமார் நிறையாத நாளில் வருவார், நீங்களும் ஆயத்தமாருங்கள். கண்ணில் மூடுமா, ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆயத்தத்தோடு வாழ உதவி செய்யும். ஏசப்பா, உங்க வருகையில கைவிடப்படக்கூடாது. நித்திய ஜீவனை பரலோகத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை சந்திக்கிறேன்.
அதனால் கிருபைகளை தாங்குவதாக. God bless you. Have a nice day.